Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 81. First slide பார்க்கலாம். Immune unleashing indiscriminate assault. Immuneனா நோய் எதிர்ப்பு, unleashing அப்படின்னா கட்டவிழ்த்து விடுதல், indiscriminate assaultனா கண்மூடித்தனமான தாக்குதல்கள் அல்லது பாதிப்புகள். The new coronavirus can also push the immune system into overdrive, unleashing an indiscriminate assault known as cytokine storm. புதிய கொரோனா தொற்று நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தீவிரமான செயல்பாட்டு நிலைக்கு தள்ளி அல்லது தீவிரமாக தாக்கி கண்மூடித்தனமான தாக்குதல்கள் அல்லது பாதிப்புகளை கட்டவிழ்த்து விடுகிறது. இது சைட்டோகைன் புயல் என்று அழைக்கப்படுகிறது. இதில் இன்டு ஓவர் டிரைவ் அப்படின்னா என்ன மீனிங்னா இன்டு ஏ ஸ்டேட் ஆஃப் இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி, தீவிரமான செயல்பாட்டு நிலைக்கு இல்லைன்னா ஒரு தாக்குதலுக்கு. The new coronavirus can also push the immune system into overdrive அப்படின்னா இந்த புதிய கொரோனா தொற்று அதாவது நியூ கொரோனா வைரஸ்னா தொற்று நோய் எதிர்ப்பு மண்டலத்தை, அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம்னா இம்யூன் சிஸ்டம் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி தீவிரமான செயல்பாட்டு நிலைக்கு தள்ளி, அதாவது தீவிரமாக இங்கே என்ன மீனிங் வரும்னா அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தாக்கி, அதுதான் ஆக்சுவல் மீனிங் என்னென்னா தீவிரமான செயல்பாட்டு நிலைக்கு தள்ளி அல்லது தாக்கி, அதுனா இன்டு ஓவர் டிரைவ். இன்டு ஓவர் டிரைவ் அப்படின்னா ஒரு தீவிரமான செயல்பாட்டு நிலைக்கு தள்ளி இல்லைன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தாக்கி. ஓகேவா? அன்லீஷிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கட்ட அவிழ்த்து விடுறது. அண்ட் இன்டிஸ்கிரிமினேட் அசால்ட்னா கண்மூடித்தனமான அசால்ட். இங்கன்னா பாதிப்புகள் அல்லது தாக்குதல்கள். known as cytokine storm அப்படின்னா இது சைட்டோகைன் புயல் என்று அழைக்கப்படுகிறது இப்போ உள்ளது. இன்டு ஓவர் டிரைவ் அப்படின்னு என்ன மீனிங்னா இன்டு a ஸ்டேட் ஆஃப் இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி, தீவிரமான செயல்பாட்டு நிலை. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். எவிடன்ஸ் ஸ்பெக்குலேட்டிவ் கிளைம்ஸ். எவிடன்ஸ்னா ஆதாரம், ஸ்பெக்குலேட்டிவ் கிளைம்ஸ் அப்படின்னா யூக குட்டுக்கள், ஊகம் யூகம் அப்படி சொல்லு. The World Health Organization said Monday that Washington had provided no evidence to support speculative claims by the US President that the new coronavirus originated in a Chinese lab. புதிய கொரோனா வைரஸ் ஒரு சீன ஆய்வகத்தில் தோன்றியது என்ற அமெரிக்க ஜனாதிபதியின் யூக கூட்டுகளை அல்லது யூக அடிப்படையிலான குற்றச்சாட்டுகளை ஆதரிக்க வாஷிங்டன் எந்த ஆதாரத்தையும் வழங்கவில்லை என்று உலக சுகாதார அமைப்பு திங்களன்று கூறியது. புதிய கொரோனா வைரஸ் ஒரு சீன ஆய்வகத்தில் தோன்றியது அப்படின்னு என்ன மீனிங்னா நியூ கொரோனா வைரஸ், அதோட மீனிங்னு புதிய கொரோனா வைரஸ். தமிழ் டு இங்கிலீஷ் சொல்கிறேன். புதிய கொரோனா வைரஸ் நியூ கொரோனா வைரஸ் ஒரு சீன ஆய்வகத்தில் தோன்றியது அப்படின்னா ஒரிஜினேட்டட் இன் ஏ சைனீஸ் லேப்னு சீன ஆய்வகம் என்ற அமெரிக்க ஜனாதிபதியின் யூக கூட்டுக்களை, அதாவது
ஸ்பெக்குலேட்டிவ் கிளைம்ஸ் பை யுஎஸ் பிரசிடென்ட். அதான் அமெரிக்க ஜனாதிபதியின் யூக கூற்றுக்கள். யூக கூற்றுக்கள்னா ஸ்பெக்குலேட்டிவ் கிளைம்ஸ். யூக அடிப்படையிலான குற்றச்சாட்டுக்கள் அப்படி சொல்லலாம். ஆதரிக்க வாஷிங்டன் எந்த ஆதாரத்தையும் வழங்கவில்லை. அதாவது நோ எவிடன்ஸ் டு சப்போர்ட் அப்படின்னா ஆதரிக்க அதாவது வாஷிங்டன் ஹேட் ப்ரொவைடட் நோ எவிடன்ஸ் டு சப்போர்ட் அப்படின்னா ஆதரிக்க வாஷிங்டன் எந்த ஆதாரத்தையும், அதாவது அமெரிக்கன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ல வழங்கவில்லை. வாஷிங்டன் ஹேட் ப்ரொவைடட் அப்படின்னா வாஷிங்டன் வழங்கவில்லை. நோ எவிடன்ஸ்னா எந்த ஆதாரத்தையும், டு சப்போர்ட் அப்படின்னா ஆதரிக்க என்று உலக சுகாதார அமைப்பு திங்களன்று கூறியது. உலக சுகாதார அமைப்புனா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் திங்களன்று கூறியது செட் மண்டே. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். பப்போர்ட்டட் ஒரிஜின். அதாவது பப்போர்ட்டட் ஒரிஜின் அப்படின்னா இந்த பப்போர்ட்டட் அப்படின்னு சொன்னா கூறப்படுகிறது. தோற்றம் அந்த ஒரிஜின் அப்படின்னா உருவாகி உள்ளது, இல்லை ஆரம்பித்துள்ளது, இல்லைன்னா அதனுடைய தோற்றம். ஆனால் இங்கே என்ன மீனிங் அப்படின்னா பப்போர்ட்டட் ஒரிஜின் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து தான் உருவாகி உள்ளது என நிரூபிக்கும். இந்த ஒரு உருவாகி உள்ளதுன்னா ஒரிஜின். பப்போர்ட்டட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து தான் உருவாகியும் என நிரூபிக்கும். ஆக்சுவலி பப்போர்ட்டட்னா டு கிளைம் தட் சம்திங் இஸ் ட்ரூ பட் வித்தவுட் ப்ரூஃப். ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு கூறுவது, ஏதோ உண்மைன்னு கூறுவது, ஆனால் ஆதாரம் இருக்காது. இதுதான் purported origin. We have not received any data or specific evidence from the United States government relating to the purported origin the virus. So from our perspective this remains speculative. WHO emergency director Ryan told a virtual briefing. வைரஸின் தோற்றம் தொடர்பான ஆக்சுவலி இந்த பப்போர்ட்டட் ஆரிஜின்னா தோற்றம் தொடர்பான, அதாவது தோற்றத்தை பற்றி கூறப்படுவது அப்படின்னு சொல்லலாம். நான் ஆக்சுவலி இங்கே என்ன மீனிங்னா ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்தான் உருவாகியுள்ளது என நிரூபிக்கும். எந்த ஒரு தரவையும் அல்லது குறிப்பிட்ட ஆதாரங்களையும் நாங்கள் அமெரிக்க அரசாங்கத்திடமிருந்து பெறவில்லை. எனவே எங்கள் பார்வையில் இது ஊகமாகவே உள்ளது என்று WHO அவசரகால இயக்குனர் ரியான் ஒரு இணைய வழி, அதாவது ஆன்லைன் வீடியோ கான்ஃபரன்ஸ் கலந்துரையாடல், இந்த விர்ச்சுவல் பிரீஃபிங்னா அந்த இணைய வழி கலந்துரையாடலில் கூறினார். பப்போர்ட்டட் அப்படின்னா டு கிளைம் தட் சம்திங் இஸ் ட்ரூ பட் வித்தவுட் ப்ரூஃப், ஆதாரம் இல்லாமல் ஏதோ உண்மை என்று கூறுவது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வைரஸின் தோற்றம் தொடர்பாக. ஸோ இதில் என்ன மீனிங் அப்படின்னா ரிலேட்டிங் டு த பப்போர்ட்டட் ஆரிஜின் ஆஃப் த வைரஸ், அந்த வைரஸின் தோற்றம் தொடர்பான. அவனோ ஒரிஜின் அப்படின்னா அதாவது தோற்றம் அல்லது ஆரம்பிக்கிற இடம். பப்போர்ட்டட் ஒரிஜின்னா ஆரம்பித்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து தான் உருவாகி உள்ளது என நிரூபிக்கும். ஸோ ரிலேட்டிங் டு த பப்போர்ட்டட் ஆரிஜின் அப்படின்னா வைரஸின் தோற்றம் தொடர்பான அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து உருவாகி என நிரூபிக்கும். ரிலேட்டுன்னா தொடர்பான. எந்த ஒரு தரவையும், தரவு அப்படின்னா எனி டேட்டா, அந்த எந்த ஒரு தரவையும் அல்லது ஆர் குறிப்பிட்ட ஆதார ஸ்பெசிஃபிக் எவிடன்ஸ் நாங்கள் அமெரிக்க அரசாங்கத்திலிருந்து பெறவில்லை. We have not received any data or specific evidence from the, அதாவது we have not received from the United States government அப்படின்னா நாங்கள் அமெரிக்க அரசாங்கத்திடமிருந்து பெறவில்லை. ஆக்சுவலி இந்த WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அமெரிக்காவோட
இந்த கொரோனா வைரஸ் உருவான விதம் குறித்து அவங்க சொன்ன கருத்தை இவங்க மறுத்து எந்த வித ஒரு ஆதாரத்தை பெறவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஸ்லைட் தான் இது. எனவே எங்கள் பார்வையில், ஸோ ஃப்ரம் அவர் பெர்ஸ்பெக்டிவ், அதை எங்கள் பார்வையில், பெர்ஸ்பெக்டிவ்னா பார்வையில், இது ஊகமாகவே உள்ளது. திஸ் ரிமைன்ஸ் ஸ்பெக்குலேட்டிவ், அதாவது இது ஊகமாகவே இருக்கிறதுனா, ஸ்பெக்குலேட்டிவ்னா ஊகமாகவே இருக்கிறது என்று WHO அவசர, அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவசர கால இயக்குனர், அதாவது எமர்ஜென்சி டைரக்டர்னா அவசர கால ரியான் டோல்ட் எ விர்ச்சுவல் பிரீஃபிங். இந்த விர்ச்சுவல் பிரீஃபிங் அப்படின்னா, விர்ச்சுவல் அப்படின்னா இது ஒரு எல்லாரும் ஒரு இணைய வழி கலந்துரையாடல். பிரீஃபிங்னா கலந்துரையாடல், ஒரு கூட்டம், ஒரு மாநாடு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த விர்ச்சுவல் அப்படின்னா இது டைரக்டாக கான்டாக்ட் இல்லாமல் ஒரு இணைய வழி கான்டாக்ட், அது விர்ச்சுவல், ஆன்லைன் வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். விர்ச்சுவல் பிரீஃபிங்கில் சொன்னார் இணைய வழி. இப்போ டைரக்டாக விர்ச்சுவல்னா மெய் நிகர் அப்படின்னா உண்மையானதாக இருக்காது, விர்ச்சுவலி அது போல அந்த மாதிரி உள்ளதுதான் இங்கே இணைய வழி கலந்துரையாடலில் கூறினார். The purported அப்படின்னா to claim that something is true but without proof, ஆதாரம் இல்லாமல் ஏதோ உண்மை என்று கூறுவது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். எக்ஸாட்டிக் அதாவது அசாதாரண அல்லது பல வகை அல்லது வினோதமான அல்லது விசித்திரமான, இவ்வளோ மீனிங் இருக்கு. எது வேணாலும் இதில் போடலாம். Scientists believe that coronavirus jumped from the animals to humans, emerging in China late last year, possibly from a market in Wuhan selling exotic animals for meat. The Wuhan selling exotic animals for meat. அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது, அது இந்த மாதிரி அசாதாரண பல வகை வினோதமான விலங்குகளை விற்பனை செய்யும் ஒரு மார்க்கெட்டில் இருந்து பரவலாம். அதான் சொல்ல விஞ்ஞானிகள் சிலர் கொரோனா வைரஸ் விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவுவதாக நம்புகின்றனர். இதை கடந்த ஆண்டின் இறுதியில் சீனாவில் கண்டறியப்பட்டது உருவாகியது. உகானில் உள்ள அசாதாரண பல்வகை வினோதமான விலங்குகளை இறைச்சிக்காக விற்பனை செய்யும் ஒரு சந்தையிலிருந்து பரவி இருக்கலாம் என அனுமானிக்கப்படுகிறது. இல்லைன்னா பாசிபிள்னா அனுமானிக்கப்படுகிறது, இல்லை பரவி இருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறது. இதுதான் அந்த ரெண்டு மீனிங் போட்டிருக்கேன். விஞ்ஞானிகளில் சிலர், சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள், கொரோனா வைரஸ் சம் சயின்டிஸ்ட் இல்லை, அதான் சயின்டிஸ்ட் இல்லைன்னா விஞ்ஞானிகள். ஓகே, கொரோனா வைரஸ் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவியதாக நம்புகின்றனர். ஸோ இந்த ஜம்ப்ட் அப்படின்னா இங்கே அப்படியே தாவி வந்தது அப்படின்னு சொல்கிறத விட பரவி இருக்கிறது. ஜம்ப்டு ஃப்ரம் ஒரு அனிமல்ல இருந்து தாவி ஹியூமன்ஸ்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத விட பரவுது அப்படின்னு அதான் இதனுடைய கரெக்ட் மீனிங்காக இருக்கும். ஸோ சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் கொரோனா வைரஸ் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவுவதாக கொரோனா வைரஸ் ஜம்ப் ஃப்ரம் அனிமல்ஸ் டு ஹியூமன். அனிமல்ஸ்னா விலங்குகள், ஹியூமன்னா மனிதர்கள். எமர்ஜிங் இன் சைனா லேட் லாஸ்ட் இயர். இந்த எமர்ஜிங் அப்படின்னா இதில் என்ன மீனிங் அப்படின்னா கண்டறியப்பட்டது, அது உருவாகிறது இன் சைனா. த எமர்ஜிங் சைனா லேட் லாஸ்ட் இயர் அப்படின்னா லேட் லாஸ்ட்னா கடந்த ஆண்டின் இறுதியில் அல்லது பிற்பகுதி. லேட்டில் அது கண்டறியப்பட்டது. எங்கிறதுனா பாசிபிளி ஃப்ரம் அ மார்க்கெட். பாசிபிளாக இருக்கலாம், ஒரு அனுமானிக்கப்படுகிறது, இல்லைன்னா பரவி இருக்கலாம். எங்கே இருந்துன்னா பாசிபிளி ஃப்ரம் எ மார்க்கெட் இன் வுகான். அதாவது ஒரு வுகான் அப்படின்னு வுகானில் உள்ள சைனாவில் வுகானில் உள்ள ஒரு மார்க்கெட்னா சந்தையிலிருந்து வந்திருக்கலாம். அந்த சந்தை அது என்ன அப்படின்னா அசாதாரண, அதாவது செல்லிங் எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் ஃபார் மீட். எக்ஸாட்டிக்னா அசாதாரண அல்லது விதவிதமான அல்லது பல வகையான வினோதமான விசித்திரமான விலங்குகளை இறைச்சிக்காக விற்பனை செய்யும்.
அந்த வுகானில் உள்ள மார்க்கெட், ஒரு சந்தைன்னா மார்க்கெட்டில் இருந்து பரவி இருக்கலாம். பாசிபிளி ஃப்ரம் அப்படின்னா பரவி இருக்கலாம் என அனுமானிக்கப்படுகிறது. அந்த மாதிரி சொல்லலாம். கண்டறியப்பட்டது எங்கே இருந்துன்னா பாசிபிளி ஃப்ரம் வுகான் மார்க்கெட்னா சந்தை. அந்த மார்க்கெட் என்ன மார்க்கெட்னா அசாதாரண பல்வகை வினோதமான விலங்குகளை இறைச்சிக்காக விற்பனை செய்யும் மார்க்கெட். செல்லிங்னா விற்பனை, எக்ஸாட்டிக்னா அசாதாரண பல வகையான வினோதமான விசித்திரமான, அனிமல்ஸ்னா விலங்குகள், ஃபார் மீட்னா இறைச்சிக்காக. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஒரிஜினேட் பேட்ஸ். இந்த ஒரிஜினேட் அப்படின்னா பரவுதல், தோன்றுதல். பேட்ஸ்னா வவ்வால்கள். Well, coronavirus generally originate in bats. Both Von Kerkhove and Ryan stress the importance of discovering how the virus that caused COVID-19 crossed over the human. கொரோனா தொற்று பொதுவாக வவ்வால்களிலிருந்து பரவி இருந்தாலும் தோன்றினாலும் வான்கோவ் மற்றும் ரியான் இருவரும் கோவிட்-19 ஏற்படுத்தும் வைரஸ் எவ்வாறு மனிதனை தாக்கியதால் மனிதர்களை கடந்து சென்றது என்பதை கண்டுபிடிப்பதின் முக்கியத்துவத்தின் அவசியம் குறித்து வலியுறுத்தினர். அதான் இதில் கொரோனா வைரஸ் ஜென்ரலி ஒரிஜினேட் இன் பேட்ஸ். கொரோனா தொற்று பொதுவாக வவ்வால்களிலிருந்து பரவி இருந்தாலும், கொரோனா தொற்றுனா பொதுவாகனா கொரோனா வைரஸ் பொதுவான ஜென்ரலி ஒரிஜினேட் இன் பேட்ஸ் அப்படின்னா வவ்வால்களிலிருந்து தொடங்கி இருந்தாலும் பரவி இருந்தாலும் தோன்றினாலும், அதாவது வைல் அப்படின்னா தோன்றினாலும், வைல் ஒரிஜினேட் இன் பேட்ஸ் அப்படின்னா தோன்றினாலும் பரவி இருந்தாலும், பேட்ஸ்னா வவ்வால்களிலிருந்து. போத் வான்கவ் மற்றும் வான்கவ் அப்படின்னு ஒருத்தரும் ரியான் மற்றும் ரியான் இருவரும் stressed the importance of discovery. அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னா வலியுறுத்தினர். the importance of discovery அதாவது அதை கண்டுபிடிப்பதின் முக்கியத்துவத்தின் அவசியத்தை. how the virus that causes COVID-19 how the virus that causes COVID-19 எப்படி இந்த தொற்று COVID-19 ஏற்படுத்தும் வைரஸ் எவ்வாறு மனிதனை தாக்கியது, அதாவது how the virus that causes COVID-19 crossed over to the humans. அது மனிதர் crossed overனா மனிதனை எப்படி தாக்கியது, இல்லை மனிதனிடம் எப்படி சென்றது, இல்லை மனிதனிடம் எப்படி கடந்து சென்றது, இல்லை மனிதர்களை தாக்கியது, அதை கண்டுபிடிப்பதன் கண்டுபிடிப்பதின் முக்கியத்துவம், அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஸ்கவரிங்னா கண்டுபிடிப்பதின் முக்கியத்துவம் அவசிய குறித்து வலியுறுத்தினர். ஸ்ட்ரெஸ்னா வலியுறுத்தினர். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஸ்கவரிங் கண்டுபிடிப்பதன் முக்கியத்துவத்தின் அவசியம், அதாவது இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவத்தின் அவசியம், டிஸ்கவரினா கண்டுபிடிப்பதின், ஸ்ட்ரெஸ்னா குறித்து வலியுறுத்தினர். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். vehemently denied அப்படின்னா கடுமையாக மறுத்துள்ளது. the vehementlyனா கடுமையாக மறுத்துள்ளது. China has vehemently denied suggestion that the lab was the source. We would be very willing to receive any information that purports to the origin of the coronavirus, Ryan said. இதில் WHல உள்ள மெம்பர்ஸ், இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அந்த உலக சுகாதார அமைப்பில் உள்ள மெம்பர்ஸ், கொரோனா தொற்றானது அல்ல வேறு ஆய்வுகளில் தான் பரவியுள்ளது அல்லது ஆய்வகங்களில் தான் மூல காரணம் என்ற குற்றச்சாட்டினை பரிந்துரைகளை கடுமையாக மறுத்துள்ளது. வேமெண்ட்லி டினைனா கடுமையாக மறுத்துள்ளது. வைரஸின் தோற்றம், அதாவது தொடங்கிய அல்லது ஆரம்பித்த இடம், ஒரிஜின்னா தொடங்கிய அல்லது ஆரம்பித்த இடம் இல்லை தோற்றம் குறிக்கும் எந்த ஒரு தகவலை பெற நாங்கள் மிகவும் தயாராக இருப்போம் என்று ரியான், அதாவது WHO மெம்பர், உலக சுகாதார அமைப்போட மெம்பர் ரியான் கூறினார். ஸோ கொரோனா தொற்றானது ஆய்வுகளில் தான் பரவியுள்ளது அப்படின்றால் ஆய்வகங்கள் தான் மூல காரணம் என்ற குற்றச்சாட்டினை
ஸோ இதில் the lab was the source. அதுக்காக the லேப்னா ஆய்வகங்களிலிருந்து தான் பரவி உள்ளது. ஆய்வகங்கள் தான் மூல காரணம் என்ற குற்றச்சாட்டினை இல்லைன்னா பரிந்துரைகளை, அதாவது சஜஷன்ஸ், அந்த குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம், பரிந்துரைகள்னு சொல்லலாம், கடுமையாக மறுத்துள்ளது. அப்படின்னா அது vehemently denied. சைனான்னு எழுதலை, நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் China has vehemently denied suggestion the lab was source. இந்த லேப் தான், ஆய்வகங்கள் தான் மூல காரணம் அப்படின்னு சொல்கிற ஒரு பரிந்துரையை, அதாவது அமெரிக்காவுடைய பரிந்துரையை, சஜஷன் அல்லது குற்றச்சாட்டினை சீனா கடுமையாக மறுத்துள்ளது. அதான் இதோடைய மீனிங். கரெக்டாக அந்த சைனான்னு எழுதலை, நீங்கள் அதை பார்த்துக்குங்க. We would be very willing to receive any information. அதாவது we would be, நாங்கள் any information, எந்த ஒரு தகவல்களையும், we would be very willing, நாங்கள் மிகவும் தயாராக இருக்கிறோம், இல்லைன்னா ஆர்வமாக இருக்கிறோம். என்னென்னா that purports to the origin of corona. இந்த purport அப்படின்னா ஒரு குறிப்பிட்டதில் இருந்து தோன்றியது அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா இங்கே ஆக்சுவலி என்ன அதனை குறிக்கும். அதாவது ஒரிஜின் ஆஃப் கொரோனா வைரஸ், ஒரிஜின்னா தோற்றம் அல்லது தொடங்கிய அல்ல ஆரம்பித்த இடம், அது ஆரம்பித்த இடத்தை குறிக்கும். பப்பட்னா இங்கே குறிக்கும். எந்த ஒரு தகவலை பெற, அது டு ரிசீவ் எனி இன்ஃபர்மேஷன், நாங்கள் மிகவும் தயாராக இருப்போம். we would be very willing. அதாவது பப்பட் டு த ஒரிஜின் ஆஃப் த கொரோனா வைரஸ்னால் கொரோனா வைரஸ் தொடங்கிய இடம் குறிக்கும். இனி இன்ஃபர்மேஷன்னா எந்த ஒரு தகவலையும் பெற நாங்கள் மிகவும் தயாராக இருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலைசேஷன், இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுதல். இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னா அலர்ச்சி நோய் தமிழில். டாக்டர் சஸ்பெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள், the COVID-19 is behind the hospitalization. In recent weeks of several dozen children in New York, London, Paris diagnosed with rare inflammatory diseases. சமீபத்திய வாரங்களில் நியூயார்க், லண்டன், பாரிஸ் போன்ற நகரில் பல டஜன் குழந்தைகள், ஒரு டஜன்னா 12, நிறைய டஜன் குழந்தைகள்னா டஜன் குழந்தைகள் மிகவும் அரிதான அலர்ச்சி நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதின் பின்னால் கொரோனா வைரஸ் காரணமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் சந்தேகிக்கின்றனர். இதான் அதோட மீனிங். ஸோ சமீபத்திய வாரங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ரீசன்ட் வீக்ஸ் நியூயார்க், லண்டன் அண்ட் பாரிஸ்னா மற்றும் பாரிஸ் போன்ற நகரங்களில் பல டஜன் குழந்தைகள், அதாவது several dozen children, அதாவது பல மிகவும் அரிதான அலர்ச்சி நோயால், இங்கே பார்த்தீங்கன்னா மிகவும் ரேர் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், மிகவும்னா ரேர், அரிதான ரேர், மிகவும் அரிதான ரேர் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்னு அலர்ச்சி நோயால் பாதிக்கப்பட்டு, அதாவது டயக்னஸ்டு வித் ரேர் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னா மிகவும் அரிதான அலர்ச்சி நோயால் பாதிக்கப்பட்டு, டயக்னஸ்னா பாதிக்கப்பட்டு இல்லை கண்டுபிடிக்கப்பட்டு, டயக்னஸ்னா கண்டுபிடிக்கப்பட்டு அல்லது பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதின் பின்னால், அதாவது பிஹைண்ட் த ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதின் பின்னால், பிஹைண்ட் த ஹாஸ்பிட்டலைசேஷன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதின் பின்னால் கொரோனா வைரஸ் காரணமாக இருக்கலாம்.
அதாவது இதோடைய மீனிங் எப்படி எழுதியிருக்குன்னா அது ஒரே லைனில் அது வந்துடும். COVID-19 இஸ் பிஹைண்ட் த ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னா அந்த மருத்துவ அணுகின் பின்னால் கொரோனா வைரஸ் காரணமாக இருக்கலாம். அதான் COVID-19னா கொரோனா வைரஸ் காரணமாக. the COVID-19 இஸ் பிஹைண்ட் த ஹாஸ்பிட்டலைசேஷன் அதோடைய மீனிங்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதின் பின்னால் கொரோனா வைரஸ் காரணமாக இருக்கலாம், இல்லைன்னா கொரோனா வைரஸ் தான் அதுக்கு பின்னாடி இது காரணமாக பின்னால் இருக்கிறது என்று மருத்துவர்கள் சந்தேகிக்கின்றனர். இந்த மருத்துவர்கள் டாக்டர்ஸ் சஸ்பெக்ட்னா சந்தேகிக்கின்றனர். Thank you for watching friends. If you like, please share, comment, subscribe and click the bell icon. Thank you friends.